மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்களுடைய கேள்வியின் நிமித்தம் கேள்வியை தொடர்ந்து நம்முடைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வனத்துறையை பொறுத்தவரையில் அது பெரும்பாலான சட்டங்கள் ஒன்றிய அரசினால் உருவாக்கப்படுகின்றன. ஆக வனத்துறையிலே இது போன்ற பல்வேறு இடங்களிலேயும் அது வழியாக அரசு சாலைகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்திருக்கின்றது. அதையும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது உண்மையிலேயே அவசியமாக தேவைப்படும் என்று சொன்னால் அதற்கான சாலை அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லியிருக்கிறார். அதற்காக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் நாங்கள்லாம் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கை சரியாக அதான் அதுக்கு தான் அந்த என்ஓசி கொடுக்கறதுக்கு தான் அது அரசாங்கத்தினுடைய தடைகள்லாம் இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தடை என்ஓசின்னா சாதாரணமாக கொடுக்க முடியாது. அது அரசுக்கு தேவைப்படுகிற நிலம், அந்த மாதிரி மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்களும் தேவைப்படுகிறது என்ற காரணத்தினால் அதையும் கூர்ந்து கவனித்து அதற்கான பணிகளை செய்யுமாறு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுபோல பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை நகரத்தினுடைய 3ஆம் கட்ட புறவழிச்சாலைக்கான திட்ட மதிப்பீடு தற்போது அரசுக்கு வந்துள்ளது. இந்த 3ஆம் கட்ட புறவழிச்சாலை என்பது பட்டுக்கோட்டை நகர போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மிகவும் இன்றியமையாததாகும். தற்போது நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் பட்டுக்கோட்டை நகரத்திற்கு 20 கோடி ரூபாய்க்கு ஒரு பேருந்து நிலையம் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கி அந்த பணிகள் தற்போது முடிவடைய இருக்கிறது. இந்த பேருந்து நிலைய பயன்பாட்டிற்கும் அருகிலே வரக்கூடிய அந்த புறவழிச்சாலை 3ஆம் கட்ட புறவழிச்சாலை மிக இன்றியமையாத ஒன்றாகும். எனவே அந்த புறவழிச்சாலையான அந்த திட்ட மதிப்பீட்டிற்கான அந்த தொகை இந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட வேண்டும் என தங்கள் மூலம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பலமுறை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல, சபையில எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க. ஒரு துணை கேள்வின்னா, ஒரு புறவழிச்சாலை இந்த ஊர்ல இந்த புறவழிச்சாலை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படுமா, இதுதான் கேள்வி. அதே மாதிரி பதில் சொல்லும்போது சுருக்கமா சொன்னா, ஒரே கேள்விக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பதில் சொன்னா யாருக்கு துணை கேள்வி கொடுக்க முடியும்? அப்போ டக்குன்னு கேள்வியும் சுருக்கமா இருக்கணும். துணை கேள்வி தரதா கேட்காதா இருந்தாலும் ஒரு வரலாறு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு வரலாறு, அதுக்கு எத்தனை ஜங்ஷன் வருது, எங்க இருந்து ஆள் வருது, இப்படியெல்லாம் வருது, அதனால இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, இது தேவையே கிடையாது. புறவழிச்சாலை இந்த இடத்துல அமைக்கப்படுமானா அமைச்சருக்கு உடனே புரியும், உடனே அதுக்குள்ள பதில சரியாட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே அவர் சொன்னது போல 2 கட்ட புறவழிச்சாலைங்க ஏற்கனவே நடைபெற்றுவிட்டது. 3வது கட்டத்துக்கு வேண்டிய பணிகள் இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகளை துறையின் சார்பாக எடுத்துக் கொள்ளப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.